2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக திருவிக நகர் தனி தொகுதியில் போட்டியிட்ட பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தோல்வி அடைந்திருப்பது அனைவருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதைவிட ஆச்சரியத்தை விட வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்கான காரணம், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி தமிழ்நாட்டில் 2021 2026 வரை நடைபெற்ற காலகட்டத்தில் தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ்வாத் கட்சியினுடைய மாநில தலைவராக பணியாற்றியவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவர் தலித் மக்களுக்கிடையே தொல் திருமாவளவுக்கு அடுத்தபடியாக பார்க்கப்பட்ட ஒரு மாபெரும் தலைவராகவே இருந்தார். அவர் அநியாயமாக திமுக ஆட்சியினுடைய ஒரு பாதுகாப்பில்லாத சூழ்நிலையில் ரவுடிகளால் அவரால் வெட்டி கொல்லப்பட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த அவர் மனைவி அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு அவர் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அப்படி அவர் நிச்சயம் அந்த தொகுதியில் வெற்றி பெற்று விடுவார் என்று கருத்து கணிப்புகளும் சொல்லன. செய்திகளும் அப்படியேதான் நமக்கும் கிடைத்தது. அதற்கான காரணம், கணவனை இழந்த ஒரு விதவை பெண். இதையெல்லாம் கடந்தும் கைக்குழந்தையுடன் அவர் தெரு தெருவாக பிரச்சாரம் செய்தபோது அந்த திருவிக நகர் தொகுதியில் உள்ள அனைவருமே நிச்சயம் உனக்கு வாக்களிப்போம், நீங்கள் எங்கள் வீட்டு பெண் என்று அவருக்கு ஆதங்கத்துடன் அனுதாபத்துடனும் அவருக்கு வலிமையாக பேசினார்கள் அந்த தொகுதி மக்கள். ஆனால் தேர்தல் முடிவு தலைகீழாகவே மாறி போய்விட்டன. இன்னும் மோசமான சூழ்நிலை என்னவென்றால், திருவிக நகரில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அநியாயமாக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டார். முதல் இடத்தில் விசில் சின்னத்தில் 59,934 வாக்குகள் பெற்ற வேட்பாளர் வெற்றி பெற்றார். 2ஆம் இடத்தில் 39,664 வாக்குகள் பெற்று திமுக 2ஆம் இடமும், 3ஆம் இடத்தில் 19,501 வாக்குகளை மட்டுமே திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வெற்றி பெற்றார். இதில் சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், திரைப்படத்தில் உள்ள தலித் சமுதாய மக்களுக்காக போராடும் இயக்குனரான ப. ரஞ்சித் அவர்கள் என்னுடைய ஆதரவு திருவிக நகரில் அன்னியார் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்குத்தான் நான் பிரச்சாரம் செய்வேன், நிச்சயம் அவர் வெற்றி பெற்று விடுவார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் மோசமான சூழ்நிலையில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங். ஒரு தனி தொகுதியில் ஒரு தேசிய கட்சியினுடைய முன்னாள் தலைவர் படுகொலை செய்யப்பட்ட அந்த ஒரு வலியோடும் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அந்த தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கிறார். ஆனால் சினிமாவில் மிகப்பெரிய நடிகராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் இறந்தவுடன் அவர் மனைவிக்கு விருதாச்சலத்தில் மக்கள் வெற்றி கொடுக்கிறார்கள். சினிமாத்தனம் இல்லாமல் மக்களுக்காக போராடிய ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவி பொற்கொடி அவர்கள் இந்த திருவிக நகர் தொகுதியில் படுதோல்வி அடைந்திருக்கிறார். இதுதான் தமிழ்நாட்டு சினிமா மோகம். தமிழ்நாட்டு மக்களுக்கிடையே சினிமா கவர்ச்சியும் சினிமா மோகமும் தான் எடுபடும். சேவையோ, மக்களுக்கான உரிமையோ, மக்களுக்காக போராட்டமோ நிச்சயம் எடுபடாது என்பதை மீண்டும் மீண்டும் தமிழக மக்கள் நிரூபித்து கொண்டே இருக்கிறார்கள். விருதாச்சலத்தில் பேரம் பேசிய பிரேமலதா அவர்கள் வெற்றி பெறுகிறார். திருவிக நகரில் மக்களுக்காக போராடிய ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவி தோல்வியடைகிறார். இதுதான் தமிழக மக்களுடைய பகுத்தறிவு. இதுதான் தமிழ்நாட்டினுடைய பெரியார் மண். இதுதான் தமிழ்நாட்டினுடைய திராவிட மண். சினிமாத்தனம் எப்பொழுது ஒழியுமோ அப்பொழுதுதான் தமிழ்நாடு திருந்தும்.